குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த இந்தியர்கள் உடலுடன் சற்று நேரத்தில் கொச்சி வருகிறது ராணுவ விமானம். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 7 பேரின் உடல்களை சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்க ஆம்புலன்ஸ் தயார் நிலை. குவைத் செல்ல கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜுக்கு அனுமதி மறுப்பு. அனுமதி அளிக்காத ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு கேரள அரசு கண்டனம். சென்னையில் அம்மா உணவகங்களை மேம்படுத்த 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. பயனாளிகளின் வருகையை அதிகரிக்க ருசியான புதிய உணவு வகைகளை அறிமுகப்படுத்தவும் திட்டம். சென்னையில் 2820 கோடியில் 28 புதிய மெட்ரோ ரயில்கள் வாங்க திட்டம். பயணிகள் அதிகரிப்பால் அதிகாரிகள் நடவடிக்கை. புதுச்சேரி புதுநகர் பகுதியில் விஷவாயு எப்படி வந்தது என்று கண்டறிவதில் சிரமம். ஆய்வு செய்ய டெல்லி ஐஐடி குழுவினர் ஓரிரு நாட்களில் புதுச்சேரி வருகை. திருச்சி விமான நிலையத்தில் 2.5 கிலோ தங்கம் பறிமுதல். ஜூஸ் மிக்சரில் மறைத்து கடத்தி வந்த பயணிகளிடம் அதிகாரிகள் விசாரணை. புதுச்சேரி அருகே பிரபல சந்தன ஆயில் நிறுவனத்தில் தமிழக வனத்துறை சோதனை நடத்தியதால் பரபரப்பு. தமிழ்நாடு வழியாக கொண்டு வரப்படும் சந்தன கட்டைகளுக்கான அனுமதி சான்றிதழை சமர்ப்பிக்க உத்தரவு. பக்ரீத் பண்டிகையை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் சந்தைகளில் ஆடுகள் விற்பனை அமோகம். வேப்பூர் சந்தையில் 8 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா தலைமறைவு. பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட நிலையில் காணவில்லை என தகவல். திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி யூசுப் பதானுக்கு வதோதரா மாநகராட்சி நோட்டீஸ். ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்தில் வீடு கட்டியதாக புகார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.